புதுச்சேரி சோலை நகரை சேர்ந்த நாராயணன் மைத்திலி தம்பதியினரின் இரண்டாவது மகள் 9 வயது ஆர்த்தி 5ஆம் வகுப்பு படித்தார். இவள் கடந்த சனிக்கிழமை மதியம் மாயமானார். முத்தியால்பேட்டை போலீசார் 5 தனிப்படைகள் அமைத்து ஆர்த்தியை தேடினர். இந்நிலையில் அம்பேத்கர் நகர் வாய்க்காலில் சாக்கு மூட்டையில் ஆர்த்தி பிணமாக கண்டெடுக்கப்பட்டாள். குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர். செத்து போன ஆர்த்தி எங்க பையன் கூட தான் படிக்கிறாங்க. 5ஆவது வகுப்பு படிக்கிறாங்க. சனிக்கிழமை 3 மணிலேருந்து புள்ளைய காணான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 4-5 நாளாக போலீஸ்லேருந்து எல்லாருமே தேடின்னு தான் இருக்கிறாங்க புள்ளைய. 4 நாளாக அந்த ஆனால் எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க சொன்னது என்னன்னா புள்ளை வெளியே போயிடுச்சுங்க. வெளியெல்லாம் போகல. போலீஸ்காரங்க எங்ககிட்ட கொடுத்த ரிப்போர்ட் படி எந்த ஏரியாவில் தாம்மா இருக்குது, அவுட்டரை தாண்டி போகலன்னு சொல்லிட்டாங்க சார். அது ஜனங்க சரியா பேர் நம்பலை. நேற்று வரைக்கும் நாங்கள் காலையில் கூட மணிக்குண்டாண்ட நாங்கள் உட்காந்து போராட்டம் பண்ணதுக்கும் சொல்கிறாங்க, நாங்கள் நாளைக்கு காலையில் கூட கண்டுபிடிச்சி கொடுத்துருமா சொல்லிட்டாங்க. இப்போ எதர்ச்சியாக இங்கே ஒருத்தவங்க பார்த்துக்கிறாங்க. பார்க்கும்போது புள்ள பக்கத்தில் இருந்தால் பாதாள சாக்கடையில் எடுத்துக்கிறாங்க. குற்றவாளியை கண்டுபிடிக்கிங்க, தயவு செஞ்சு கண்டுபிடிச்சிருங்க. ஒரு வரும் எங்களுக்கு எரியுது. நாங்களும் பிள்ளைங்களை வச்சுக்கிறோம். 9 வயசு குழந்தை அதை இந்த மாரி சித்திரம் அதை பண்ணோம். நல்ல கதிக்கே போக மாட்டோம். அரசாங்கம் விடக்கூடாது அவங்களெல்லாம். அது எந்த வயசு பிள்ளையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். எங்க எதிர்க்க கொடுக்கணும். அவனை நிக்க வச்சு அவனை சுடணும். அதாங்க முதல்ல. இன்னைக்கு அந்த புள்ளைக்கு வந்தா எங்க புள்ளைக்கு வரும், அந்த புள்ளைக்கு வந்தா எங்க புள்ளைய, அதுவும் எங்க அக்கா பேர புள்ளத்தான். அது நான் அந்த புள்ளைக்கு வந்தா இன்னொரு புள்ளைக்கு வரும். அவனை விடக்கூடாதுங்க. அவனை நிக்க வச்சு சுடணுங்க. அவனை நிக்க வச்ச பயப்படுதுங்க பிள்ளைங்க. 6 மணி ஆனா வெளியே வர பயப்படுதுங்க. ஸ்கூலுக்கு போக மாட்டானுங்க. அந்த வாய்க்கா ஃபுல்லா கஞ்சாக்காரங்க தான் அந்த பக்கம் போவாங்களே. வர மற்ற அனாவசியமான ஆளுங்களாம் அங்கே யாரும் போக மாட்டாங்க. நாங்களே எவ்வளோ தடவை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறோம். அவங்க வரக்குள்ள இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஓடிடுவாங்க. அதுதான் சந்தேகப்படுற மாதிரிலாம் இதை தெரியல. பிடிச்சின்னு போயிருக்கிறாங்க, திருப்பி இட்டுன்னு வந்து விட்டுருவாங்க. இட்டுன்னு போயிட்டாங்க, இட்டுன்னு வந்து விட்டுருவாங்க. இப்போ புரியல. அவங்க சொன்னதுல எங்களுக்கு எந்த சந்தேகமே கிடையாது. இந்த சோலை நகர் விட்டு எங்கேயுமே போகல, இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதான் சொல்லியிருக்கிறாங்க. இல்லைங்க, இது பொதுவாக குழந்தை பெரியவங்க யாராக இருந்தாலும் இது மாதிரி பண்ணுறவங்களும் விடவே கூடாது. நீங்கள் எடுத்து ஒரு தண்டனை கொடுத்து வெளியில் அனுப்புறது அப்படி பண்ணவே கூடாது. அவனுக்கு ஆயுசுக்கும் அவனுங்களை பார்த்து மற்றவனுக்கு கஷ்டப்படணும். அது மாதிரி பண்ணணும். ஒன்று எங்கிட்ட ஒன்று அண்ணாவா கூட சதிக்கணும். அவனுங்களை சொல்ல முடியல, கஷ்டமாக இருக்காது. எப்படி சொல்கிறது தெரியல சார். இந்த மாதிரி பாண்டிச்சேரியில் இன்னைக்கு கஞ்சா நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. இதுக்கு பெரிய பெரிய புள்ளிகள் ஆதரவு இருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க, பிடிக்கிறீங்க. 2 பேர் பொட்டலம் வச்சுக்கிறாங்கன்னு பிடிக்கிறீங்க. அவங்களுக்கு யார் கொடுக்குறாங்கன்றதை நீங்கள் தீவிரமாக தேடி பிடிக்கணும். இதில் காவல்துறையாக இருக்கட்டும், உயர் அதிகாரிகளாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாகட்டும், யாராக இருந்தாலும் அவங்க தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். இந்த மாதிரி சிறு குழந்தைகள் பாதிக்கப்படுறத யாராலையும் ஏற்றுக்க முடியாது. இது பொதுமக்கள் ரொம்ப கொதிப்பாக தான் இருக்கிறாங்க. 2 நாள் ஆச்சுன்னா அவங்க விட்டுருவாங்கன்ற மாதிரி எல்லாருமே அமைதியாக போயிடுறாங்க. இது மிகப்பெரிய தவறு. இது பண்ணவனை பிடிச்சிங்கன்னா நீங்கள் அவன் என்ன சொல்லுவான், நான் போதையில் பண்ணிட்டேன், எனக்கு தெரியாதுன்னு. அவனை நீங்கள் கூட்டுன்னு போய் வச்சுக்கிட்டு ஸ்டேஷனில் உட்கார வச்சு அவனுக்கு 3 வேளை சாப்பாடு போட்டு ஜெயிலில் அடைச்சிட்டு அவனுக்கு தண்டனை கொடுத்து வீட்டுக்கு அனுப்புறீங்க. அவன் இன்னும் நல்லா கொழுத்து போய் வெறுத்து போய் தான் நல்லா வரான். இதெல்லாம் நடு ரோட்டில் அரபு கண்ட்ரீஸில் நடக்கிற மாதிரி நடு ரோட்டில் விற்க வச்சு அவங்களெல்லாம் வெட்டி போடணும். அவங்களெல்லாம் உயிரோட விடவே கூடாது. எந்த தயவுதாட்சினையும் அவங்களுக்குலாம் நீங்கள் கொடுக்கவே கூடாது. இதை மக்கள் ரொம்ப எதிர்ப்பாகவே சொல்கிறாங்க. இதை எல்லாருமே இது ரொம்ப முக்கியமாக இதை நீங்கள் இவங்களுக்கு இந்த தண்டனையிலேருந்து இவங்களுக்கு விடுதலை கொடுக்கறதுன்றதே எந்த இதுலையுமே யாருமே ஏற்றுக்கக்கூடாது. வாய்க்கால் எல்லாருக்கும் பொது வருதுல்ல, அதுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இது ரொம்ப நாளாக 3 நாளாக தேடி அந்த பொண்ணு கிடைக்கல. ஆனால் இன்றைக்கி தூக்கி போட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவனுக்கு கண்டிப்பாக தூக்கு தண்டனை கொடுக்கல. ஆனால் நாங்கள் சும்மா விட மாட்டோம். இந்த நிலைமை வேறு யாருக்கும் வரக்கூடாது. மற்ற பொண்ணுக்கு நாங்கள் பயந்துக்கின்னு வாழறோம். நாங்கள் ஒவ்வொரு நாள் இப்போ ஒரு பொம்பளை பிள்ளைங்க வச்சுக்கின்னு நாங்கள் படுற கஷ்டம் எங்களுக்கு தெரியும். நாங்கள் உழைக்கிறோம், நாங்கள் சாப்பிட்றோம். எந்த இலவசமும் எங்களுக்கு தேவையில்லை. மற்றவங்கள எல்லாம் வெளியூரில் உள்ளே விட்டுட்டாங்க. பூரா கஞ்சா குடி எல்லாமே எங்களுக்கு தானே நடக்குது. ஆன்மீக பூமி இல்லை, எல்லாமே மாறி போச்சு. மற்றபடி எங்களுக்கு நீதி கிடைச்சே ஆகணும். ஆனால் அவன் யாராக இருந்தாலும், பொம்பளையாக இருந்தாலும் ஆம்பளையாக இருந்தாலும் சரி, உடனே தூக்கில் போட்டாகணும்.